அயலி நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்தது அப்படின்றத ஷார்ட்டாக பார்த்துட்டு ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் செல்வநாயகி உதய பெருமாளை மிரட்டுறாங்க. ஏன்னா உதய பெருமாள் சிவா தன்னுடைய பையன் அப்படின்ற உண்மையை ஃபங்க்ஷனில் சொல்ல போகிற விஷயம் செல்வநாயகிக்கு தெரிய வந்து உதய பெருமாளை மிரட்டுறாங்க. உதய பெருமாளும் உங்கள் மிரட்டலுக்கு இனிமேல் நான் பயப்பட மாட்டேன், இந்திராணிக்கிட்ட இன்றைக்கே நான் உண்மையை சொல்கிறேன்னு கிளம்பி போகிறாரு. அப்போது செல்வநாயகி சொல்கிறாங்க, போங்க போங்க உண்மையை சொல்லுங்கள், நானும் இந்திராணி கிட்ட ஒரு உண்மையை சொல்லுவேன். உங்கள் அப்பா சாவுக்கு காரணம் சிவாவுடைய அம்மா தான் அப்படின்ற உண்மையை நான் இந்திராணி கிட்ட சொல்லுவேன். அவளே வந்து சிவாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவா அப்படின்னு உதய பெருமாளை மிரட்டுறாங்க. உதய பெருமாள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்க. அப்போது ஒரு டிமாண்டை வைக்கிறாங்க. கபிலன் வெளிநாடு போயிட்டு திரும்ப வரத்துக்குள்ளே சிவாவை நீங்களே இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும், அப்படி இல்லைன்னா இந்திராணி கிட்ட உண்மையை சொல்லி அவளே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவா அப்படின்னு உதய பெருமாளை மிரட்ட உதய பெருமாளும் செல்வநாயகிக்கு வாக்கு கொடுக்குறாங்க. சரி, நான் சிவாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறேன்னு வாக்கு கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் கபிலனுடைய வருகைக்காக சிவா அயலி 2 பேரும் காத்துட்ருக்காங்க. அதே மாதிரி கபிலனும் வராரு, ரெஸ்ட் ரூம் எடுக்கிறாரு. அப்போது வெளியில் யாரோ கதவை தட்டுற சுத்தம் போய் பார்த்தா லீலா தான் வந்து நிற்கிறாங்க. ரூமுக்குள்ளே வராமல் வா போகலாம் அப்படின்னு சொல்லி கபிலனை கூட்டிகிட்டு இன்னொரு ரூமுக்கு போக வர்மாவை மீட் பண்ணுறாங்க. வர்மா கபிலனுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 4-5 புக்கை எடுத்து இதை இன்னைக்குள்ளே நீ இதை படித்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்ட கபிலன் இந்த புக்கை படிக்க 10 நாள் ஆகுமே அப்படின்னு சொன்னாலும் உனக்கு 10 நாளாக டைம் கிடையாது, ஒரு நாள் தான் உனக்கு டைம் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை கொடுக்க, அதாவது ஒரு 4-5 புக்கை கொடுக்க என்ன ஏதுன்னு பார்த்தா இந்தியா ஆர்மியுடைய லொக்கேஷன் ரகசியங்கள் இதை பற்றி வந்து ட்ராக் பண்ண சொல்லி தான் இந்த பொறுப்பை கபிலன்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஸோ கபிலனை பெருசாக மாட்டிவிட போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அதையும் மீறி சிவா அயலி இவங்க 2 பேரும் வர்மா யாருன்னு எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு லாஸ்ட் எபிசோடில் இருக்குது. சரி, ப்ரொமோ என்ன அப்படின்னு பார்த்தா செல்வநாயகி எப்படி சொத்து பிரச்சனையை ஆரம்பித்தாங்களோ அதே மாதிரி இந்திரனுடைய சித்தப்பா காளியும் பார்த்தீங்கன்னா சொத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்த செலியன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சொத்து விஷயத்தில் நீ என்னை தாண்டி எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது, நல்லா யோசிச்சுக்கன்னு இந்திராணிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் காளி கோபப்பட்டு இங்கே செலியனுடைய சட்டையை பிடிக்க வராங்க. நீ யாரடா இதெல்லாம் பேச, உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சட்டையை பிடிக்கும்போது இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னு ஏன் பொண்டாட்டி பிள்ளைக்கு தெரியும், அதை நீங்கள் சொல்ல வேணாம், கோர்ட்டு முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்ல இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் நீ இப்படி பேசுறியான்னு செலியனுடைய சட்டையை பிடிச்சி கேட்க, நான் சொத்துக்கு ஆசைப்படலை, நீங்கள் தான் சொத்துக்கு ஆசைப்பட்டு என்னுடைய மனைவி கிட்டே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னதும் சட்டையை பிடிச்சி அடிக்க கை ஓங்குறாரு காளி. அதை பார்த்தா இந்திராணி காளியை தடுக்கிறாங்க. இதோட இந்த ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க. இங்கே இந்திராணி கிட்ட லாயர் சொல்லிட்டு போயிட்டாங்க, இந்த சொத்தை வேறு பேரில் யாராவது எழுதி கொடுத்தீங்கன்னா உங்கள் பொண்ணு உங்களுக்கு பிறக்கலைன்னு ஆகிடும், உங்கள் பொண்ணு இல்லைன்னு ஆகிடும், அதனால் நீங்கள் கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி இந்திராணி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்போடு இந்த ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் சொத்து பிரச்சனை, இன்னொரு பக்கம் கபிலன் பிரச்சனை, அயலி சிவாவுக்கு வர்மாவுடைய பிரச்சனை. ஸோ இத்தனை பிரச்சனைகளுக்கு இடையில் சந்தோஷம் இங்கே இருக்க போகுது. சரி, பார்க்கலாம் என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.